அந்த அளவுக்கு இருக்கட்டும், அதை போட்டுறாங்க. அது அப்படியே இருக்கு, ஜாமானத்தோட எந்த ஜாமானம் சொல்றாங்க அப்படி اللهم اغفر لنا ذنوبنا ولنا من كلامك العزيز هي واسعة رحمة نازلة بركة شاملة ورحمة كافية من ديار سيدنا وسيدنا وقرة أعيننا مرشدنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة يا واحد الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين عامة يا واحد الكريم والوحيد الخلقين المحبوبين والحنين المؤمنين وسائر الصحابة رضوان الله تعالى عنهم أجمعين ثم يا واحد المسلمين عامة من آدم عليه الصلاة والسلام إلى يوم القيامة ثم يا روحي خصوصا شيخنا منصور صاحب الرضوان والله القدر يا روحي خصوصا شيخنا وعن صاحب الرضوان والله القدر اللهم اجعل قبورهم قبورا روضة من رياض الجنان ولا تجعل قبورهم قبورا روضة من حفر النيران اللهم اجعل قبورهم قبورا ولا تجعل قبورهم نارا اللهم ارحمنا كما ربياني صغيرا أعنا والذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان اللهم إنا نعوذ بك من موت الدنيا ونعوذ بك من عذاب القبر برحمتك يا أرحم الراحمين اللهم اجعل آخر كلامنا من قول لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك برحمتك يا أرحم الراحمين ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا ربنا
இங்கு வருகை தந்திருக்கின்ற நிறைவி கால்நடை மருத்துவர் ஸ்ரீதர் அவர்களை அன்புடன் நிறைய கிடைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் என்கிற முறையில் பகவர்தீன் அவர்கள் பொன்னடை போட்டி கௌரவம் செய்கிறார்கள். இங்கு வருகை தந்திருக்கின்ற மக்கள் நாயகரின் சகோதரர் ஹரி என்கிற கால்நடை மருத்துவர் ஐயா ஸ்ரீதர் அவர்கள் பொன்னடை போட்டி கௌரவம் செய்கிறார்கள். இங்கு இன்னிசை கீதம் சிறப்பாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற பொன்னடை போர்த்தி கௌரவம் செய்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் என்கிற முறையிலும் புதுச்சேரி மற்றும் தமிழக இந்த நிகழ்ச்சியின் மற்றொரு காங்கிரஸ் பிரதமர் அண்ணன் அவர்கள் எங்கள் மக்கள் நாயகர்களுக்கு பொன்னடை போர்த்தி கௌரவம் செய்கிறார்கள். திமுக புரகரம் மட்டும் இல்ல, இவர் இல்லாம இவர் திமுகவுக்கு ஒரு பெரிய தூணு. அவர்களுக்கு பொன்னடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. மக்கள் நாயகர்கள் அவர்கள் பொன்னடை போர்த்தி கௌரவம் செய்கிறார்கள். மக்கள் நாயகரின் அன்பு சகோதரர் ஹரி அவர்களுக்கு டாக்டர் அவர்கள் பொன்னடை போர்த்த விரும்புகிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு அவசர வேலையின் காரணமாக புதுச்சேரி வரை சென்றிருந்தேன். அப்போ எனக்கு சொன்ன நண்பர்கள் அத்தனை பேரும் எத்தனை மணி ஆனாலும் நீ கண்டிப்பா இங்க தர்காவுக்கு வந்துட்டு தான் போகணும். நானும் சொன்னேன் ஒரு 8 மணிக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்றேன். ஆனா வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம், டிராபிக் ஜாமு, கிட்டத்தட்ட 9 ஆயிடுச்சு. நானும் அவங்க இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தேன். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் இங்க வரும்போது மனதுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு அமைதியும் கிடைக்கும். கரெக்டா சந்தனம் பூசுற இடத்துக்கு வரதுக்கு முடியலனாலும் வந்து ஐயாவுடைய மகானோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டேன். ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அது உங்களெல்லாம் நேராக பார்க்கறது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. எல்லாரும் ஒரே இடத்துல பார்க்கறதுங்கிறது இந்த மாதிரி ஒரு நிகழ்வை தான் பார்க்க முடியும். நீங்க இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல திடீர்னு உள்ள வந்து என்னடா சால்வ போத்திக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு நேரத்தை வீணடிக்க விரும்பல. ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல வர அப்படின்னா, இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் இல்லை 10 ஆண்டு காலம் மக்களோட உங்களோடு உழைத்து உங்களுடைய தோளோடு தோல் நீடு உங்க குடும்பத்தில் ஒரு ஆளா இருக்கிற ஆளு. ஆனா இப்போ வருங்காலங்களில் அது தேர்தல் நடக்கிறனால நிறைய பேர் புதுசாக வருவாங்க, உங்களை வந்து சந்திப்பாங்க. நான் இதுல எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு இல்லை, நீங்க 2 நிமிஷம் பேசிட்டு போங்க அப்படின்னாங்க. நம்ம மக்கள்லாம் நான் சொன்னேன், இது நிச்சயமா நம்ம மக்கள் தெளிவான மக்கள். அவங்களுக்கு தெரியும் நல்லது கிட்டது என்னன்றது தெரியும். யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்பது நம்ம மக்களுக்கு அது நிறைவேற்றப்பட்ட மக்கள், ரொம்ப தெளிவான மக்கள் என்பது அவர்கிட்ட சொன்னேன். அப்ப சொல்லல, நீங்க 2 வார்த்தை சொல்லுங்க அப்படின்னாரு. அது இப்ப வேண்டாம், நான் அப்புறமா ஒவ்வொரு வீடாவே நான் வருவேன், எல்லாரையும் வந்து நேரம் சந்திக்கணும்னு சொல்லிட்டு இப்ப கச்சேரி நடந்துகிட்டு இருக்கட்டும். உங்க கச்சேரியை அருமையாக கேட்டு ரசிங்கள். மீண்டும் மற்றொரு நாள் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த கச்சேரி தொடரட்டும். அதை இதுக்காக ஏற்பாடு செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்துக்கள் வழங்கிய மக்களின் காவலர் மக்கள் நாயகர் எம் நாகு தியாகராஜன் அவர்களுக்கு எங்களது புதுச்சேரி மற்றும் தமிழக தர்காக்கள் நல கூட்டமைப்பின் சார்பாக உங்க நேரத்தை சட்டமன்ற உறுப்பினர் விழாக்குழு சார்பாக தெரிவிக்கின்றோம். நிறுவி மகான் மன்சூர் சாஹிப் வலியுள்ளா சந்தனம் பூசும் வரவேற்பிற்கு வருகை தந்து இருக்கின்றோம். நிறுவி சட்டமன்ற உறுப்பினர் வருங்கால அமைச்சர் மரம் நல்லிணக்க நாயகன் நாக தியாகராஜர் அவர்களை வருக வருக என புதுச்சேரி மற்றும்
வா வா உள்ள வா. அஜித் இருந்தாரு கூப்பிடுங்க துவா வதிக்கும். கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம். தம்பி இப்படி கொஞ்சம் வாங்க. அமைச்சர் மீண்டும் மீண்டும் சிறப்பானதாக எல்லா காரணம் இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பொது ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த நல்ல எண்ணம் கொண்ட இடையூறாக வருகிறதோ அதிலும் உன்னை சேர்த்து பார்க்கக்கூடிய உயர்ந்த இறை ஞான பார்வையை எங்களுக்கும் எங்களை நேசிப்போம். அப்படியே பாருங்க.